நபி அவர்கள் கூறினார்கள், இஸ்ராயலின் மக்கள் பாவங்களில் ஈடுபட்ட போது அவர்களின் அறிஞர்கள் அவர்களை தடுத்தார்கள், ஆனால் அவர்கள் விலகிக் கொள்ளவில்லை. அந்த அறிஞர்கள் அவர்களோடு சேர்ந்து அமர்ந்தார்கள். அவர்கள் அந்த தீமையிலிருந்து விலகிக் கொள்ளல, ஆனா இவர்களுடைய பொறுப்பு பணி என்ன, தொடர்ந்து தடுத்துட்டே இருக்கணும். ஆனா அந்த பொறுப்பையும் பணியையும் கடமையும் தவற விட்டுவிட்டு இந்த அறிஞர்கள் என்ன செய்தாங்கன்னா அவர்களோடு சேர்ந்து அமர்ந்தார்கள், அவர்களோடு சேர்ந்து உண்டார்கள், அவர்களோடு சேர்ந்து பருகினார்கள். சோ அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து விட்டான். இது நபிகளாருடைய ஹதீஸ். மார்க்க அறிஞர்கள், சடங்கு சம்பிரதாயங்களில் கராராக இருந்தவர்கள், வெளிரங்கமாக வெளித்தோற்றத்தில் முஸ்லிம் அடையாளத்தை தக்க வைத்துக் கொண்டவர்கள், சமூகத்திற்கு தங்களை ஒரு புனிதர் போல் காட்டிக் கொண்டிருந்தவர்கள், யாரையும் அல்லாஹ் விட்டு வைக்கல. அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து விட்டான். இவர்கள் தாவூத், மரியமின் மகன் ஈசா ஆகியோரின் நாவினால் இவர்கள் சபிக்கப்பட்டார்கள். ஏனெனில் அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமலும் வரம்பு மீறி கொண்டும் இருந்தார்கள். என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக நீங்கள் அவர்களை சத்தியத்தின் மீது நிலைத்திருக்க செய்ய வேண்டும். நான் சொன்ன மாதிரி அது சாமானிய மக்களாக இருந்தாலும் சரி, ஆட்சி செய்பவர்களாக இருந்தாலும் சரி, பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நீங்கள் அவர்களை சத்தியத்தின் மீது நிலைத்திருக்க செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸ் முடியுது.